ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. அர்த்த பஞ்சகம், 5 அர்த்தங்கள், முக்கியமான அர்த்தங்கள். எதை தெரிந்து கொண்டோமே என்றால் சம்சாரத்திலிருந்து விடுதலை ஏற்படுமோ, எது தெரிஞ்சுக்காமல் போனோமே என்றால் மேலும் மேலும் சம்சாரத்திலேயே சுற்றி கொண்டிருப்போமோ, அப்படிப்பட்ட முக்கியமான 5 அர்த்தங்கள் அர்த்த பஞ்சகம். பரஸ்வரூபம், பரமாத்மாவை பற்றின ஞானம். ஜீவஸ்வரூபம், நான் யார், ஜீவாத்மா யார் என்ற ஞானம். அதே போல உபாய சுரூபம், எம்பெருமானை போய் அடைய வேண்டிய வழி, அடைவதற்கு உண்டான வழி என்ன, உபாயம். பலஸ்வரூபம், எம்பெருமானை அடைந்த பிறகு நாம் என்ன செய்ய போகிறோம், பலம். விரோதி ஸ்வரூபம், இத்தனை நாள் வரை ஏன் எம்பெருமானை அடையாமல் இருக்கிறோம், விரோதி ஸ்வரூபம். இப்படிப்பட்ட 5 அர்த்தங்கள். இதை நன்றாக அறிந்து கொள்ளவே சம்சாரமானது, இந்த கடலானது வற்றடிக்கப்படும் என்று ஆச்சாரியர்களுடைய திருவுள்ளம். இந்த அர்த்த பஞ்சகத்தை சொல்றதுக்காக தான் எல்லா சாஸ்திரங்களுமே இருக்கு. ரகசியத்திரயமும் இதற்காக தான் இருக்கு. திருமந்திரம், துவயம், சர்ம ஸ்லோகம், இந்த 3 ரகசியங்களும் கூட இந்த 5 அர்த்தங்களை சொல்றதுக்காக தான் இருக்கின்றன. எப்படி? திருமந்திரத்தை எடுத்துக்கொள்வாமே. ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இருக்கா. முதல்ல பிரணவம், அப்புறம் நமசு, அப்புறம் நாராயணாய. இந்த 3 பதங்களை கொண்டு 5 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. எப்படி பதங்கள் 3 தானே என்று கேட்க வேண்டாம். எப்படி 5 அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன என்றால், முதல்ல பரஸ்வரூபம். பரஸ்வரூபம் பரமாத்மா. எந்த பதத்தால சொல்லப்படுறான்? நாராயண அப்படின்ற பதத்தால பரமாத்மா சொல்லப்படுறான். ஜீவாத்மா எப்படி சொல்லப்படுறான்? ஆ ஊ மா கொண்ட பிரணவம் இருக்கு இல்லையா, எம்பெருமானுக்கே ஆட்பட்ட ஜீவாத்மா அப்படின்னு சொல்றது. ஆக பிரணவத்தால ஜீவாத்ம ஸ்வரூபம் சொல்லப்படுறது. அப்புறம் உபாய ஸ்வரூபம், எம்பெருமானை அடைவதற்குண்டான வழி என்ன, நான் என்னை ரட்சித்து கொள்ள மாட்டேன், எம்பெருமானே தான் உபாயம் அப்படின்ற அர்த்தமானது நமகான்ற பதத்தால சொல்லப்படுறது. அதற்கு பின்பு பலஸ்வரூபம், எம்பெருமானை அடைந்து என்ன பண்ண போறோம், நாராயணாய அப்படின்னு அந்த 4ஆம் வேற்றுமை விகுதி அப்படின்னு சொல்லுவார்கள். நாராயணனுக்காக, ஆய அப்படின்னா அவனுக்காக அப்படின்னு அர்த்தம். அப்ப நாராயணனுக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும் அப்படின்னு வருவித்து கொள்ள வேண்டும். அப்ப பலஸ்வரூபம் கைங்கரியம், அது சொல்றது தான் நாராயணாய என்ற பதம். விரோதி ஸ்வரூபம் என்ன, ஏன் எம்பெருமான் அடையாமல் இத்தனை நாள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்றால், ந மகா அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல ஒரு பதம் மகா அப்படின்றது இருக்கு. மகான்றது என்ன காட்டுறது அப்படின்னா, நான் எனக்கு அப்படின்ற நினைவை காட்டுகிறது. இதுதான் விரோதியே. நான் சுதந்திரன், நான் எனக்கு உரியவன் அப்படின்ற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த விரோதியை கழிந்தால்தான் எம்பெருமான் நம்மை ரட்சிக்கவே முடியும் என்றபடி இந்த 5 அர்த்தமும் திருமந்திரத்திலே தெரிவிக்கப்படுகின்றன. அடுத்தது சரம ஸ்லோகத்தில் எப்படி இந்த 5 அர்த்தங்கள் தெரிவிக்கப்படுகின்றன என்றால், பரஸ்வரூபம், எம்பெருமான் தன்னை பற்றி அங்கே சொல்லிக்கிறான் இல்லையா, அகம் ஸ்வா சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்றான் இல்லையா, மாம் ஏகம் சரணம் பிரஜ அப்படின்னு சொல்றான் இல்லையா, என்னை பற்று அப்படின்னு சொல்றானா. அதே போல அகம், நான் உன்னை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்றானா. அப்போ என்னை அப்படின்றான், நான் அப்படின்றான். இதெல்லாம் யாரை குறிக்கிறது? பரமாத்மாவை தானே குறிக்கிறது. அப்போ அப்பேற்பட்ட பரமாத்மாவானவன் சர்ம ஸ்லோகத்துல இங்க 2 பதங்களால தெரிவிக்கப்படுறான். எப்படிப்பட்டவன்? எல்லாவற்றையும் அறிந்தவன், எல்லா சக்தியை கொண்டவன். அப்பேற்பட்ட பரமாத்மாவானவன் அகம், அதே போல மாம் என்ற பதங்களால தெரிவிக்கப்படுறான். அடுத்தது ஜீவாத்ம ஸ்வரூபம் எப்படி தெரிவிக்கப்படுறது அப்படின்னா, அர்ஜுனனை பார்த்து சொல்றானா, அகம் துவா சர்வ பாபேபியா, நான் உன்னை, அர்ஜுனனே உன்னை நான் எல்லா பாபங்களில் நின்றும் விடுவிக்கிறேன். உன்னைன்னு அர்ஜுனனை பார்த்து சொல்றானா. அர்ஜுனன் தானே ஜீவாத்மா. ஆக அந்த துவா உன்னை அப்படின்ற சொல்லால ஜீவாத்மாவானவன் தெரிவிக்கப்படலாம். அதற்கு பிறகு உபாய சுரூபம், எம்பெருமானே தான் உபாயம், அது அவனே சொல்லிக்கிறான். மாம் ஏகம் சரணம் விரஜா, என் ஒருவனையே, அந்த ஏக்கம் அப்படின்றதுனால அவனே உபாயம் என்று தெரிய வருது. அதற்கு பிறகு பலஸ்வரூபம், இதுதான் முக்கியமான விஷயம். திருமந்திரத்துல இல்லாத ஒரு அர்த்தமானது இங்க சரம ஸ்லோகத்துல இருக்கு. பலத்தை சொல்லும் பொழுது எம்பெருமான் என்ன பண்றான் அப்படின்னா, மோக்ஷயிஷ்யாமி, நீ விடுதலையை அடைவாய், நான் அடைவிப்பேன், உனக்கு அடையும்படியாக செய்வேன் அப்படின்னு எம்பெருமான் சொல்றான். எதிலிருந்து விடுதலை? சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி, எல்லா பாபங்களில் நின்றும் எல்லா விரோதிகளில் நின்றும் விடுதலையை உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றானா. இந்த அர்த்தம் திருமந்திரத்துல நேர ஸ்பஷ்டமாக இல்லை. உங்க கைங்கரியம் அப்படின்றது மட்டுமே இருக்கே ஒழிய, அந்த கைங்கரியம் எப்போ நம்ம பூர்ணமாக பண்ண முடியும்?
இந்த உடம்பு கழிந்து பாப்பங்கள் எல்லாம் கழிந்தாதான பூரணமாக கைங்கரியம் பண்ண முடியும். அந்த அர்த்தம் சரம ஸ்லோகத்துல தான் எம்பெருமான் தெரிவிக்கிறான். சர்வ பாபேபியா மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு. ஆக விடுதலை முன்னாக கைங்கரியம் பின்னாக என்ற அர்த்தமானது சர்ம ஸ்லோகத்தில் தெரிவிக்கப்பட்டது. பலத்தை நல்லா ஸ்பஷ்டமாக எம்பெருமான் சொல்றான். அதற்கு பிறகு விரோதி சுரூபம். ஏன் இத்தனை நாளும் எம்பெருமானை அடையவில்லை என்றால், பாப்பேபியகான் அங்கேயே விரோதி இருக்கே, எல்லா பாப்பத்தையும் கூடு பூரித்து வைத்திருக்கோமா, அதுதான் விரோதியே என்று இப்படி விரோதி சுரூபத்தையும் சர்ம ஸ்லோகமானது சொல்லுகிறது. சரி, கடைசியில இப்போ துவயத்துல அர்த்த பஞ்சகம் எப்படி வருது என்றால், இங்கதான் நாராயண பதம் இருக்கு இல்லையா துவயத்துல, அது பரஸ்வரூபத்தை தெரிவிக்கிறது. ஜீவாத்ம சுரூபத்தை தெரிவிக்கிறது என்றால் அதற்கு பதமே இல்லை துவயத்துல. திருமந்திரத்திலேயோ ஓம் அப்படின்ற பதம் இருந்தது ஜீவாத்மாவை தெரிவிக்கிறதுக்கு. சரம ஸ்லோகத்திலேயோ அர்ஜுனன் சொல்லக்கூடிய துவா அப்படின்ற பதமானது இருந்தது. துவயத்துல நான் அப்படின்னு சொல்ற பதமே இல்லை. ஆனால் வருவித்து கொள்ள முடியும். எப்படின்னா, பற்றுகிறேன் அப்படின்னு இருக்கா, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு இருக்கு. எம்பெருமான் திருவடிகளை உபாயமாக பற்றுகிறேன் அப்படின்னு இருக்கு. பற்றுகிறவன் யாரு? நான் தானே. அப்போ நான் பற்றுகிறேன் அப்படின்னு கூடவே சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கு. இது துவயத்துல ஒரு குறை இருக்கு. நான் அப்படின்றது வியக்தமாக அங்க இல்லை என்று. இந்த குறையை அகலகில்லேன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரைமார்பா அப்படின்ற பாசுரத்துல அடியேன் அப்படின்னு ஆழ்வார் வியக்தமாக சொல்லிக் கொள்றார். புகழொன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேன். அதுதான் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே அப்படின்னு. நான் பற்றுகிறேன் அப்படின்னு வியக்தமாக துவயத்துல இல்லை. ஆழ்வார் திருவேங்கடமுடியான் திருவடி வாரத்துல சரணாகதி பண்ணும் பொழுது வியக்தமாக வெளிப்படையாக சொல்லுகிறார், அடியேன் பற்றுகிறேன் அப்படின்னு. ஆக துவயத்துல வருவித்து கொள்ள வேண்டியதாக இருக்கு அந்த அடியேன் அப்படின்ற சொல்லானது, நான் அப்படின்ற சொல்லானது. அதுதான் ஜீவாத்மாவை தெரிவிக்கிறது. அதற்கு பிறகு உபாயம் என்ன? ஸ்பஷ்டமா இருக்கு, எம்பெருமானுடைய திருவடிகள், அத்தை தான் நான் உபாயமாக பற்றுகிறேன் என்று. அதற்கு பிறகு பரஸ்வரூபம் என்ன? கைங்கரியம். ஸ்ரீமதே நாராயணாய நமஹா உத்தர வாக்கியத்துல சொல்லப்படுற கைங்கரியம். விரோதி என்ன? உத்தர வாக்கியத்துல நமஹா அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸ்ரீமன் நாராயணனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், நமஹா என்னுடைய ஆனந்தத்துக்காக கிடையாது என்று விரோதியை கழித்து கொடுக்கக்கூடிய நமஹா என்ற பதமும் துவயத்தில் இருக்கு என்று, இப்படி அர்த்த பஞ்சகமும் துவயத்திலும் இருக்கு என்று ஆச்சாரியர்கள் காட்டக்கூடிய கிரமம். ஆக 5 அர்த்தங்கள். இது தெரிஞ்சாதான் சம்சாரத்திலிருந்து நிவர்த்தியே, சம்சாரத்திலிருந்து விடுதலை. 5 அர்த்தங்களை தெரிந்து கொண்டோமே என்றால்தான். இந்த 5 அர்த்தத்தை சொல்றதுக்காக தான் ரகசிய திரயமுமே வந்திருக்கின்றன என்று ஆச்சாரியர்கள் தெரிவித்தார்கள். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.